நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் வர மாட்டேன். அட வாடா குடுப்பாங்க. நான் வர மாட்டேன். அட நம்ம வீடு தானே. நான் வர மாட்டேன். வாங்க அண்ணே. வேணாம்டா. வாங்க அண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாய்டா வாடகை தரேங்குது? அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல. அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்க தான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ், வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க. அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்கால வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படியே கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணு. சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா காலி பண்ணுவியா? அட வாங்க. அடுத்த வாரம் ரெடியாடா. கூப்பிடுடா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகண்டேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன். நான் தரேன். 100 தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லனா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருங்க. இல்ல யாருக்கு தரேன். யார் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? முடியாது சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு. போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் பிரிசா வந்தா மட்டும் கொடுத்துறாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமா. மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசன் எல்லாம் பேசிட்டுங்க. ஓ இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்க. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துறணும். சரி. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருக்கி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்கு. இனிமே வைக்காதுங்க. நீங்க போங்க. போடவையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட போய் வாடி போய் கூட்டிட்டு. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏய் வாடகை ஏத்துன சொன்னியா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய்? ஆமா. 100 ரூபாய் தானே? யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வர மாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு உள்ளதுக்கு மரியாதை. போடியா. உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உஷாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கறான்? அப்பீர் வாப்பி வாடகை கேட்கறான். பணமாடா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா?
வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்டுல குடி இருக்கும்போது வாடகை கொடுத்துதானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உன் பிச்சைக்கார புத்தி ஒன்று விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவோம் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோளா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. போடா. என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனியே சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன சோகமா எழுதிட்டு இருக்கற? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கால் ஊட்டிட்டு போறீங்க. நான் எங்க போறது? அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி. இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை. இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாயை போட்டா அது பாதுகாத்து போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுட்டு இருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அது 4 தடவை போயிட்டனே. என்ன கக்கூஸ்கா, போய் பேசாதடா. ஆக வேண்டிய வேலை பாருடே. என்னடா இந்த வயசுலயே கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஷயம்? வீட்ல யாரும் இல்லையா? இல்லையே. இந்தாங்க சித்தி லெட்டர். சித்தியா? இத்தனை நாள் நீ அக்காந்திர கூப்பிட்டு இருந்த? எங்க அப்பா சொன்னாரு இனிமே உங்களை சித்தின்னு தான் கூப்பிடணும்னு. நான் வரேன் சித்தி. என்னது இது? லெட்டரா இல்ல போஸ்டரா? ஏன் நீ பயந்துட்டியா? நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன். ரொம்ப நாளா நம்ம விஷயத்தை சொல்லி போடலாம் நினைச்சேன். அதான் இருக்கு லெட்டர் எழுதிட்டேன். அது பாரு ரமணி, வேற விஷயமா இருந்தா பட்டு பட்டு வேஸ்ட் போடுவேன். இது லவ் மேட்டர் ஆச்சா, அதான் வெக்கமா இருக்குது. தப்பா நினைக்காத. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோவில் போனோம்ல, அன்னையில இருந்து சோறு தண்ணி இறக்க மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது. சதா உன் நினைப்புதான். இனிமேல நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகம் ஆயிரு. அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கோவமா பேசிட்டு தப்பா நினைச்சுக்காத கண்ணு. நாளைக்கு என் பொண்டாட்டி கூட்டிட்டு சினிமாவுக்கு போற மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன். அங்க முடிவு சொல்லிரு. சிரிப்ப பாரு. நான் போயிட்டு வர்றேன். வாரு. ஏனுங்க மாமா, சினிமாக்கு போலான்னு கூட்டி வந்துட்டு அங்கங்க பாக்குறீங்களே, ஆற பாக்குறீங்க? வருதான்னு பாக்குறேன். ஆறு வருதான்னு பாக்குறீங்க? அட பஸ் வருதான்னு பாக்குறேன். கையெடுங்க மேல. 4 பேர் நிக்கிற பக்கம் கைய மேல ஓட்டுக்கிட்டு. என் கனவு கண்ணி சொன்னபடியே வந்து விட்டாள். ஆபீஸ்க்கா? ஏய், கையெடு. 2 அடி தள்ளி இல்ல. பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம இத சுத்த பட்டிக்காடையில கல்யாணம் பண்ண கூடாது. என்னம்மா கோச்சியா? உஷா கிட்ட ஒரு பழம பேசிட்டு வந்துடுறேன். இது முக்கியமான விஷயம். நான் மட்டும் தான் பேசணும். அப்படியா? சரி வாங்க. வர்றேன். ஏங்க லெட்டர் படிச்சீங்கல்ல? சம்மதம் தானே?
மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. லாட்ஜில் ரூம் போடவா இல்ல பர்மனண்டா ஒரு வீடை எடுத்துருவா. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்காக கோயம்புத்தூர்ல 3 ஏக்கரா பூமியை விற்கிறத முடிவே பண்ணிட்டுங்க. ஏங்க நான் பாட்டுல பேசிட்டு இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க பாத்துக்கலாமே. ஓ கொடைக்கானல். உங்களுக்கு மூளை வேலை செய்யற அளவுக்கு எனக்கு செய்யாம போயிருச்சுங்களே. இந்த விஷயம் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே இருக்கட்டு. பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டிக்காட்டு முண்டை, அவளுக்கு தெரியவே வேண்டாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எங்க தெரியுது? வீட்டுல பல்ப் பீஸ் ஆகி 3 நாள் ஆயிடுது. அங்க ஒளி இல்லையாம இங்க ஒலிக்கிறாம. முதல்ல வீட்டுக்கு ஒரு பல்ப மாத்து. ஏய் அதிகமா பேசுன பல்பி மாத்துவ, முடிஞ்சா உன்னையே மாத்திடுவேன். ஓம் சாவகாய தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி அவதாய மேஷ்வாயே பூமா தேவி பூஜையாயே நமஹ. உஷா 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 பூமாதேவி பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாத்தியே நம்ம தேடிக்கிட்டு வருது. மேடம், விஸ்வநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் மேடம், சாட்சாத் விஸ்வநாதன் தான் இங்க இருக்க மேடம். குரல் மட்டும் கேக்குதா, ஆளை காணுமே. மேடம் இப்படி கொஞ்சம் திரும்பி கீழே பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? தலை மட்டும் தெரியுது, உடம்பு எங்க காணுமே? உடம்பெல்லாம் கீழே இருக்குது மேடம், பூமிக்குள்ள. நீங்க உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். மண்டபத்துல என்ன பண்றீங்க சார்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? மனசுல நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா பூமாதேவி பூஜாசனம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியர் சொல்லி இருக்காருங்க. கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியரா? அப்படி என்ன மனசுக்குள்ள நினைச்சு தவம் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. அன்னைக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க, என் நெஞ்சையும் சேர்த்து தொட்டுட்டீங்க. போங்க. இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க. எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா. ஆமா சொல்றேன், ஆனா இங்க இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு சொல்றேன். கொடைக்கானலா? விஸ்வநாதா, ஓம் பூமாதேவி பூஜை சக்சஸ்ரா. ஹலோ விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார், சார். தெரியாம பட்டுச்சுங்க. I'm so sorry. ஐயோ ரத்தம் வருதே. ஐயோ எங்க அடி பலமா பட்டுருச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேனுங்க. என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்லைங்க. 1500 மதிப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சு விட்டீங்களே, அதை நான் என்னன்னுக்கே சொல்லுவேன். ஐயோ என்னங்க நீங்க? அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தானே, இதுக்கு போய் முந்தானே அது இதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தாணி மூஞ்சியில படலையான்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தாணி என் மூஞ்சியில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவர்தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்? நீங்க எதுவுமே பேச வேண்டாம்.
ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வெக்கப்படுவா. இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸா அங்க வந்துருங்க. அப்புறம் நம்ம வேணாங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்ட்டுங்க. உங்க ஐடியாவே ஐடியா. மெட்ராஸ் வெயில ஹாட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் ஃபார் ஐ அம் கொடைக்கானல். வரட்டுங்களா? ஹாய் ஹாய் ஹாய். இந்தாங்க கோயம்புத்தூர்காரர பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க. கொடுங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. யோ கோயம்புத்தூர் ஏன் சொல்ற? அட அது இல்லைங்க. என்ன அது இல்லைங்க போது இல்லைங்க? இந்த இடமெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நாம கடைசியே பார்க்க வேண்டியது எந்த இடம்? நம்மன்னு சொல்லாத. நீயும் உன் பொண்டாட்டி பார்க்க வேண்டிய இடம் சூசைட் பாறை. அப்படின்னா என்னது? அங்க வந்து நின்னு தள்ளி விடுறேன். அடடடட, இந்த இயற்கையான இடத்துல மிருதங்கத்தை வாசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயரே, மிருதங்கம் உண்டோ இல்லையா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். போங்கப்பா. முக்கியமான இடத்துக்கெல்லாம் இந்த மிருதங்கத்தை கொண்டு வர மாட்டான். கொடைக்கானல் கூட்டம் நிறைய வரும். நடுவில் உட்கார்ந்து வாச்சா கொடைக்கானல் செலவு கவர் ஆகும்ல. விஸ்வநாதா, வால் பேரிக்கா திங்காதரா, பின்னால வால் முளைக்கு. எனக்கு இல்ல ஜலகண்டேசே, என் பொண்டாட்டிக்கு தரேன், அவளுக்கு முளைக்கிட்டோம். உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும். அப்படியே லயல் விடுமா, எல்லாரும் பின்னாலே வால் முளைக்கிட்டு எல்லாரும் வாலோட இறங்குமா. பறக்குதுடா பந்து. நம்ம போன சாந்தி எங்க காணோம்? அவசரமா எதுக்காவது போயிருக்கோம். என்னங்க, நம்ம பையனையும் காணுமே. அவனும் அவசரமா எதுக்காவது போயிருப்பான். அப்ப 2 பேரும் போய் நல்ல விதமா குடும்பம் நடத்திட்டு. என்ன சொன்ன? யோ கோயம்புத்தூர், கொலைவளம் ஜாக்கிரதை. வந்த இடத்துல என்ன சண்டை போட்டு? என்ன வந்த இடத்துல சண்டை? இதுக்காக இட கட்டி போட சண்டை போட முடியும்? எங்க போயிருக்க போறாங்க? எங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. யோ இந்த லொள்ளு மஸ்து வேலையில என்கிட்ட வச்சுக்காத நீ. இது பாரு, குட்டி போடுறதுக்கு நாய் படுத்துக்க மாதிரி எந்த நாயில மிதிச்சிருவேன். சம்பந்தி, அம்பிகாவதி அமராவதி மாதிரி அவங்களே அறியாம லவ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோம் சம்பந்தி. கையடா, ஓடிச்சிருவேன். வெளியூர்ல வந்து உன் பொண்ணை விட்டு என் பையனை மயக்க பாக்குறியா? இந்த பாருங்க, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. டேய் ஜலகண்டேசே, அவங்க 2 பேரும் லவ் பண்றது இந்த காலனிக்கு தெரியும் சொல்லிட்டேன். தெரியாதுடா. இப்ப தெரிஞ்சுக்கடா. டேய் தெரிஞ்சுக்க முடியாதுடா. என்ன சார் இப்படி கத்துறீங்க? இவங்க 2 பேரும் காதலிக்கிறது தப்பா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? தப்பு இல்லையா? யார் தப்புன்னு சொன்னது? டேய் நல்லா படுத்துக்கடா, நல்லா அமைக்கி படுத்துக்கடா. இந்த பட்டத்து ராணி சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தளபதி அதை நிறைவேற்றாம இருப்பனா? அப்படி நிறைவேற்றலன்னா அது நம்ம சாம்ராஜ்யத்துக்கே கேவலம். இந்த உலகத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா. ஹலோ மேடம், how are you? Fine, thank you. என்ன விஸ்வநாதன் சார் இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காகத்தான். என்ன இந்த நேரத்துல? வேற ஒண்ணும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் வெளியே போறத பாத்துட்டேன், அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உங்களுக்காக பூமாதேவி பூஜாசனம் பண்ணேன், எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானல் வந்ததும் சொல்றேன், நீங்க கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல, கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டுட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்டா. நாம எல்லாம் போட்ல போனோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம். Thank you. See you. Bye bye. Good day. பாத்து. பரவாயில்ல, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன இருக்குது? Come in. ஐயோ வேட்டியா, என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது, புடவை எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற லவ் வேற டெவலப் ஆகிருக்குது. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன தவிர வேற யார நினைக்க போறீங்க? சட்டுப்புட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க. ஏன் லைட் இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அது இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு. அடச்சே, அந்த கிழவர் எதுக்கு கொடைக்கானல் கூட்டி வந்தீங்க? குளர்ல ஏதாவது நடுங்க கிடிங்க செத்து போயிட்டான்னா அவனை தூக்கிட்டு அலைஞ்சா நம்ம டூர் என்ன ஆகுறது? நான் அப்பவே நினைச்சேன், அவன் நடந்து வரும்போது 2 காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டு இருந்தா மண்டை உடைஞ்சு போட்டு அங்கேயே படுத்திருப்பான். ஆமாங்க, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே. பட்டா பட்டு போறாங்க பண்ணாடிங்க நம்ம லவ். அப்புறம் என்னதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேனே. எப்படி கட்டில கீழே போயிடலாங்கிறீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். கண்ணு தெரியாது கிழவனுக்கு மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுவான். அது இல்லைங்க, போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 5:45 மணிக்கு அங்க வந்துட்டீங்கன்னா. வீட்லயா? ஆமாங்க. போட்ல வச்சுக்கிட்டேன்னா வீட்லதான் கொஞ்சம். பரவாயில்லைங்க, எனக்காக நீங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் மேல எவ்வளவு லவ். அப்போ வரட்டுங்களா? நான் வரேங்க. வழி அந்த பக்கம். இந்த பக்கங்களா? நான் இது வழின்னு நினைச்சிட்டுங்க. ஏங்க அந்த கிழவனை இந்த தலகாணி போட்டு ஒரே அமுக்கு அமுக்குங்க, பொசுக்கு பொசுக்குன்னு வந்து இடைஞ்சல் பண்றானுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஹாய் பாய். ஹாய் ஹாய். Come in. என்ன கணேஷ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்ன? அப்படி இப்படின்னு கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோமே. இந்த பாருங்க, நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம். அதனால இந்த கொடைக்கானலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் வரசக்தி விநாயகர் அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி? இல்ல, செய்ய கடமைப்பட்டவன் தானே. அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கையே எப்போ எங்க இல்ல இப்போ இங்கேயே. நாளைக்கு சாயங்காலம் 5:15 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயங்காலம் 5:15 மணிக்கு போட்ல. அடே நல்ல நேரம் தான், கரெக்டா சொல்லிருக்கேன். அங்கேயே இன்பலோகமே இனிதாகுமே. அடடா கரெக்டா பாடுறேன், நல்லா புரிஞ்சுட்டேன். இந்த புடவையில உங்களை பார்க்கும்போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுக்குங்க, பூவை தலையில வச்சுக்குங்க, என்ன உங்க நெஞ்சில வச்சுக்குங்க. வரட்டுப்பா? என்ன காலிங் பெல் அடிக்காமலே வந்துட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க. வந்தமா சட்டை போட்டுன்னு காரியத்தை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். என்னது கட்டில கசமசன்னு வச்சிருக்கீங்க? எனக்கு சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். பூவு இருக்க வேண்டியதா? பூவோடு இருக்கீங்கன்னா ஒரு முடிவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட இந்த கோயம்புத்தூர்கார புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன முட்டாளா? அப்ப படுத்துக்கலாம்ங்களா? ஐய, நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கா? அது வரைக்கும் யாருங்க பொறுக்கிறது? இப்பவே போய் டென்ட் அடிச்சிட மாட்டேன். அது உங்க விருப்பம். ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப பாத்துக்க நாளைக்கு வரைக்கும். அப்ப வரட்டுங்களா? போயிட்டு வாருங்க. வாரணுங்க. நாளைக்கு 5:30 மணிக்குங்க, மறந்துடாதீங்க. 5:30 மணிக்குங்க போயிட்டு வாங்க. வாருங்க. எதுக்கு இந்த உஷா நம்ம 4 பேர்த்தையும் இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லி இருக்கோம். ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு பார்த்து போடுவோம். இருங்க. என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பார்க்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம்,
டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூளா இருக்கீங்க. வாங்க போலாம். இருங்க, அதுக்கு முன்னால நாம 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே. டைம் இஸ் கோல்ட். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயா ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரர் இவ்ளோ மோசமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. டா கம்மனரு, உங்க வீட்டுக்காரர் வந்துற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கட்டிக்க வேண்டியதுதான். வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இதை நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பனைமரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ ஏன் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சுனா மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணியை போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. என்னங்க இது? நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன், நீங்க ஐயரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயரை நான் எங்கங்க கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த ஆள் என்ன பார்த்துட்டான்னா கொடைக்கானல் டிவி ஸ்டேஷன்ல கச்சேரி வச்சு ஊர் பூரா ஒளிபரப்பிட்டு வாடுங்களே. இப்ப எடுக்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிடுறேன். ஐயரை எப்படியாவது வெளியே புஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன பார்த்து பொம்பளை மாதிரி இல்லையா உனக்கு? போன வாய் மூஞ்ச வச்சுக்கிட்டு லவ் கேக்குதோ லவ். நானா உன்னை கட்டிக்கிறேன் அலைஞ்சு என் பின்னாடி அலைஞ்சிட்டு இப்ப வந்து என்ன சொன்ன? என் கண்ணு ரெண்டும் தேனாம்பேட்டை சிக்னல் அவனுக்கு. என் வாய் என்ன ஆறா? இல்ல வாய் திறப்பியா? வாய் திறப்பியா? மூச்சு வாய். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையா. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கு. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன், போலாமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பமா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி. அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா மண்ணெண்ணெய் விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் வெடி செத்து போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி? நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க உங்க வீட்டுக்காரனுங்க லட்சணத்தை? ஒரு பொம்பளைக்காக பறக்காவட்டி மாதிரி இந்த லட்சாலையிறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பாத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க இது? நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்காரன் வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குன்னே கொண்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருங்க. வந்துருங்க. பரவசமிகவாகிதே. என்ன நினைச்சிருக்கேன்? என்ன பார்த்தா மூதேவிங்களா? சொல்லல. மூதேவியானா? இல்ல. அம்மா கையில பிறந்த கருப்பியானா? என்ன பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரி இல்லைங்களா? அவளை பார்த்தோம்னா நான் உங்களுக்கு மட்டுமா போயிட்டேனா? என்ன நினைச்சிருக்கேன்? இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன் இவரை. என்ன நினைச்சிருக்கேன்? எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? கொடுப்பார் 10,000. இந்த மூஞ்சிக்கு 10,000 ரூபாய் கேக்குறதா? 2 பொண்ணை பெத்து வச்சுட்டு கொடைக்கானல் குழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் கூட குடும்பம் நடத்துறதா முடிவே பண்ணிட்டுங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனாத்தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருங்க. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேங்க. ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது,
ரெண்டாவது இந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாடிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுறது. மூணாவது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாடி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும்போது கொலைக்கல்ல தூக்கிட்டு போய் ஒரே போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த மூணுல எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ ஜலகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க. ஏங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் கூட்டி சேர்ப்பனா இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க, நான் உள்ள ரெடியா இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. கொடமலகா மூக்கையும் கொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு உனக்கு லவ் எப்படி எப்படி இந்தி கொலை, இங்கிலீஷ் கொலை, தமிழ் கொலையா? இந்தா இந்தி அடி, இந்தா இங்கிலீஷ் அடி, இந்தா தமிழ். நம்ம கோயம்புத்தூர் அடியை பாத்துக்கிறியா? ஏடா அந்த தொடப்பத்தை இல்ல எங்க ஓடுற ஓடுவா ஓடுவா கைய கட்டியா கைய கட்டு வாய் மேல கை வை போய் உட்காருங்க. என்ன பேசுறீங்க? ஐயோ ஐயோ டைம் ஆகி போச்சு. உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். சரி சரி வாங்க. இருங்க. அதுக்கு முன்னால நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப என் மேல ஆசைப்பட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்? செத்து போனவெல்லாம் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி அந்த சனியம் முடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்கானலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு? இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? இருங்க, யாரோ வர மாதிரி தெரியுதே. எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க பாருங்க, அந்த செடி மரம் செத்தனா இருந்தாங்க. வீட்டுக்குள்ள வசதியா இருக்கும். ஐயோ உள்ள மூச்சு எல்லாம் கிடைக்குமே. ஐயோ இந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா கண்ணென்ன கலங்குது, மூளையே கலங்க போகுது. ஏன்னா என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு போட்டோ மாட்டி வச்சு செட்டப் கட்டி தெரியுதுடி. பொம்பளைங்கள பக்கத்துல நிக்கறாங்க. உட்காருங்க. ஏழக்கூடாது. இந்த இடத்தை விட்டு எழுந்த தொலைச்சுட்டேன் தொலைச்சு. உட்காருங்க. பேசாம உட்காரணும். புத்தி வந்துடா உனக்கு? இங்க எப்படி வாயை திறந்து சொல்லு. ஜென்மத்துக்கு என்ன நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருத்திட்டேம்மா. இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சா சா